எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம் ராஜாவே. நேத்தைய தினத்துல நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். அதாவது ஒரு நாள் ஃபுல்லா நம்ம கோபம் கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அது எத்தன பேர் அத செஞ்சீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நம்ம செய்யப்போற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இந்த நாள் முழுவதும் நாம எதற்குமே குறை கூறாமல் இருக்கணும். எந்த காரியத்தை குறித்தும் நம்ம குறை சொல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். கடவுள் நம்மகிட்ட குறைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எத்தனை குறைகளை கண்டுபிடிக்கலாம். ஆனா, எந்த குறைகளையும் கண்டுபிடிக்காம, நம்ம கேட்கின்ற காரியங்கள் அத்தனையும் நமக்கு செஞ்சு, அதுவும் நம்ம எத்தனையோ நன்மைகள கடவுள்கிட்டருந்து பெற்றிருந்தாலும், அந்த நன்மைகளுக்கெல்லாம் நம்ம என்னைக்குமே கடவுளுக்கு நன்றி சொன்னதே கிடையாது. மாறா கடவுள நெறைய குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் அந்த குறைகளை எல்லாம் கேட்டுட்டு, கடவுள் நம்மள ஆசீர்வதிக்க தான் செய்றார். ஏன்னா, அதுதான் அவருடைய அன்பு. அதுதான் நம்மளுடைய பரம தகப்பனுடைய அன்பு. அந்த அன்பு நம்மகிட்ட இருக்குதா? அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம இன்னைக்கு எந்த காரியத்த குறித்தும், யாரை குறித்தும் குறை சொல்லாமல் இருக்கிறோமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமே நான் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சுய பரிசோதனைய நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்ப்போம். கடவுளுக்காக இந்த ஒரு நாள் நம்ம எந்த காரியத்தை குறித்தும் முணுமுணுக்காமல், எந்த காரியத்தை குறித்தும் குறை சொல்லாமல் இருக்க முடியுதான்னு நீங்க இன்னைக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அப்படி நீங்க முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு கடவுளுக்கு ஒரு நல்ல காரியத்த நம்ம செய்ததாக அர்த்தம். சரி, இன்று நாள் முழுவதும் நீங்க எங்களோட கூட இருந்து, எங்களை எல்லா ஆபத்துகளுக்கும், விபத்துகளுக்கும் விலக்கி காப்பாற்றி, எங்களுடைய போக்கிலும், வரத்திலும் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. கடவுளே, இதோ தனிமையில இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடவுளே, நீரே துணையாக இருந்து, கடவுளே அவர்களுடைய தனிமையில இருக்கக்கூடிய எல்லா விதமான மனக்குழப்பங்களையும், வேதனைகளையும், கடவுளே அவர்கள் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் கடவுளே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜாவே. கடவுளே, அதே போல சுவாமி இந்த நாளிலும் ராஜாவே, ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து அவர்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை இருக்கும்படியாகவும், கடவுளே அதே போல அலுவலகத்திலும் வீட்டிலும் அவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் கடவுளே உம்முடைய ஆலோசனை இருக்கும்படியான பாக்கியத்தையும் நீர் கொடுங்கப்பா. நாங்கள் எந்த காரியத்தை குறித்தாலும் கடவுளே கவலை கொள்ளாதபடி அத்தனை காரியங்களையும் உம்முடைய பாதப்படியிலே வைத்துவிட்டு, கடவுளே இன்னும் நம்பிக்கையோடும், இன்னும் விசுவாசத்தோடும், இன்னும் அதிகமாக கடவுளே உம்மை உம்மை கிட்டி சேரும்படியான பாக்கியத்தையும், இந்த உலக பிரகாரமான கவலைகளை எல்லாம் நாங்கள் மறந்து, கடவுளே நாங்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கான வழியாக கடவுளே உம்மையே நாங்கள் இன்னும் அதிகமாக பற்றி கொள்ளவும், இன்னும் அதிகமான நேரங்களை உம்மை பற்றி தெரிந்து கொள்வதிலும், உம்மை துதிப்பாடுவதிலும் நாங்கள் நேரம் செலவிடவும் கடவுளே நீர் எங்களை பயன்படுத்துங்கப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.